இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி தான் சார், விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. பாஜகவோடும் பாமகவோடும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு கிடையாது. கூட்டணியில் இருக்க கட்சியோடும் கூட்டணி கிடையாது. அங்கிருந்து வர்ற ஆட்களையும் சேர்க்க முடியும். நீங்கள் பாஜக பாமகலேருந்து வந்து நீங்கள் விசிகாவில் சேர முடியாது. நீங்கள் உங்கள் உறுப்பினராக இருந்து ரிசைன் பண்ணிங்க வந்து அவங்க சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி விசிகாவில் வந்து ஒருத்தர் பாஜகவுக்கு போகிறாரு, கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாரு, அவர் எனக்கு பிடிக்கல வந்தால் கூட சேர்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு கொள்கையை வந்து உலகத்திலே இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி விசிகா மட்டும்தான் வச்சிருக்கு. அந்த கொள்கை மதவாதம் சாதியவாதம் வேண்டாங்கிறதுல முடிவாக இருக்கிறாங்க. இவருக்கு என்ன கொள்கை இருக்குது? பெரியாரையும் அம்பேத்கரையும் ஃபோட்டோவை போட்டுக்கிறாரு, அஞ்சலியமாக போட்டுக்கிறாரு. உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குது? பிறப்புக்கு எல்லா உயிருக்குன்றீங்க, 41 போன உயிருக்கு இன்றைக்கி வரைக்கும் போய் பார்க்கல. அப்போ இங்கேனா உங்களுடைய கொள்கை என்ன அங்கே அடிப்படுது? காலையில் ஒரு பாஜக, சாயங்காலம் தாவேக்கா, காலையில் வந்து அதிமுக. இப்போ எந்த கொள்கையில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க? எதுவுமே கிடையாது. இப்போ தாவேக்காவில் சேர்ந்த எல்லா நிர்வாகிகளையும் பாருங்களேன், பெரும்பாலும் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்க தான், பாஜக நிர்வாகியாக இருந்தவங்க தான், அரசியல் தீவிர பயிற்சி எடுத்தவங்க தான் இங்கே வந்திருக்கிறாங்க. பாஜகவை விட தாவேக்கா பாஜக அரசியலை சரியாக செய்துன்னு போகிறாங்க. தீவிரமான அந்த சித்தாந்தத்தில் மூழ்கி திளைத்தவர்கள் அங்கே போகிறாங்க. அப்படின்னா பாஜகவை விட அந்த அரசியலை விஜய் சரியாக செய்கிறாரு, திமுக எதிர்ப்பு அரசியல், மதவாத அரசியலை விஜய் சரியாக செய்கிறாருன்னு நம்பி போகிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, பாஜகவினுடைய மறைமுக ஆசீர்வாதத்தோடு தான் போயிருப்பாங்க. நீங்கள் போங்க, பின்னாடி நம்ம வந்து கட்சி இந்த பக்கம் கொண்டு வரப்போ நம்மளுக்குலாம் உள்ளே வந்துடலாம். இப்போ செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு போய்ட்டு தான் அங்கே போகிறார், டெல்லிக்கு போகிறார், நேராக போய் விஜயை பார்த்து சேர்றாரு. அப்போ எல்லாமே பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக தான் இருக்குது.